வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் கண்டென்ஸ்ட் மில்க் வச்சு ஒரு சூப்பரான கேக் செய்ய போகிறேன். இந்த கேக் எப்படி செய்கிறங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 கப் எண்ணெய், அதாவது குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். பால் 1/2 கப் சேர்த்து சர்க்கரை கரையிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாலும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் 1 கப் மைதா எடுத்துருக்கேன். இந்த மைதாவை சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்த பின்னாடி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 6 இன்ச் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேக் டின்னில் நல்லா நெய் தடவி எடுத்துக்கிறேன். நெய் தடவியாச்சு. இப்போ நாம் கலக்கி வச்சுருக்க கேக் கலவையை இந்த கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். கேக் கலவையை சேர்த்துட்டு இந்த கேக் கலவையை ஈக்குவலாக நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் கேக் டின் வைக்கிறதுக்காக ஒரு வளையமும் வச்சு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை அந்த வளையத்து மேலே வச்சு மூடி போட்டு 30லேருந்து 40 நிமிஷம் நாம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து நாம் கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ அல்லது ஸ்பூனோ வச்சு குத்தி பார்த்தா அது ஒட்டாமல் வரணும். நம்மளோட கேக் நல்லா வெந்துருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த கேக் டின்னோட ஓரத்தில் லைட்டாக கத்தி வச்சு கீறி விட்டுட்டு நாம் அந்த கேக்கை தனியாக எடுத்துக்கலாம். நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.